ஸ்ரீகுருப்போ நமஹ. நமசிவாயம் நமசிவாயம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். அன்பு பக்தர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்த வருஷமாவது நமக்கு நல்லா சிறப்பாக அமையுமா, ஏதாவது நல்லது நடக்குமா? நிறைய அன்பர்கள் ஏதேனும் ஒரு சேஞ்சஸ் நடக்கணும், ஏதாவது ஒரு மாற்றம் வரணும். இந்த போன வருஷம் 24 பரவாயில்ல சாமி, எப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல சாமி, பட் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு அது இல்லை, நான் எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் அதில் நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா, இல்லை சாமி அது கொஞ்சம் மாற்றங்கள் நிறைந்ததாக இருந்தது, ஸோ நான் இந்த வருஷம் நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் பிறக்கின்ற இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு சிறப்பான முறையில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நியாய தர்மமான உங்களுடைய சிந்தனைகளும் அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் குருநாதருடைய ஆசீர்வாதம், அன்னை வாராகி உங்களுக்கு துணை நிற்பால். வாராகி அம்பாளோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த புத்தாண்டை பொறுத்தவரையிலும் 3 பெயர்ச்சிகள் நடக்க போகுது. அதில் சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று வருதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் 29ஆம் தேதி வருது. இதுக்கு தனியாக நம்ம ஒரு பதிவு போட போகிறோம், அது வேறு விஷயம். இந்த 2025 புத்தாண்டு ராசி பலன் எதை நம்ம பேஸ் பண்ணி சொல்கிறோம்னா, 3 விதமான பெயர்ச்சிகள் வருகின்றன. ஒன்று, மார்ச் 29ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி திருக்கணிதத்தின் பிரகாரம். அதற்கு பிறகு மே மாதம் நடைபெற இருக்கின்ற 2 பெயர்ச்சிகள், ஒன்று ராகு கேது பெயர்ச்சி, இன்னொன்று குரு பெயர்ச்சி. அப்போ 3மே ரொம்ப முக்கியமான கோள்கள். சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, குருவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ராகு கேதுவை பற்றி நிறையவே சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ இந்த 3 முக்கியமான பிளானட்ஸ் அந்த டிரான்சிட் ஆக போது. ஸோ இந்த டிரான்சிட்டை பேஸ் பண்ணி 12 ராசி அன்பர்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்பட போது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, திருமணங்கள் நடக்குமா, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ஜாப் கேரியர் எப்படி இருக்கும், கேரியரில் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஏற்பட போகுது, என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. அதே போல் எஜுகேஷன்ஸ், மாணவ செல்வங்களுக்கு கல்வி, உயர்கல்வி அல்லது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போன்ற நீட்டு போன்ற எக்ஸாம்லாம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது, குடும்பம் எப்படி இருக்க போகுது, மெயினாக இன்கம். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இன்கம், வருமானம் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரி தான், ஜாப் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரி தான், ஃபேமிலி செக்டராக இருந்தாலும் சரி தான், ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலும் சரி தான், ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் சரி தான், அல்லது மிடில் ஏஜில் இருந்தாலும் சரி தான். ஸோ மணி நீடு. அப்போ உங்களுடைய அந்த இன்கம் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்க போகுது, வருமானம் எப்படி இருக்க போகுது. நிச்சயமாக 12 ராசி அன்பர்களுக்கும் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக அமையப் போகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, வாருங்கள் அன்பர்களே, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, அற்புதமான யோகம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு நல்லது நடந்தே ஆக வேண்டும்.
காரணம் என்னன்னா, இந்த ஜென்ம சனி போட்டு உங்களை பாடாப்படுத்தி எடுத்துடுச்சு. 2022 21 செப்டம்பர்லேருந்தே மறக்க முடியாத காலங்கள். 2021 செப்டம்பர்லாம் கடுமையான காலம். 22 அதுக்கு மேலே இருந்தது. 23லாம் ஏதோ தப்பிச்சோம் பொழைச்சோம், தொண்டை காணம் துணியை காணும் ஏந்து ஓடி வந்துட்ட சாமினாலாம். இழக்க முடியாததை அல்லது இழக்கக்கூடாததை எல்லாம் இழந்திருப்பீங்க. கௌரவம் அல்லது உறவு முறைகள், பணங்காசு, வேலைவாய்ப்பு, தொழில், இடம், சொத்து, கௌரவம், ஆரோக்கியம், இன்னும் எதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயத்தை மிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போது கும்பராசி என்பர்களே, அதுதான் நான் சொல்கிறேன், யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ நிச்சயம் எனதருமை கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பான நல்லது நடக்கணும். கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களை, இந்த 2025 சிறப்பாக இருக்க போகுது. உங்களை பற்றி முழுக்க முழுக்க எனக்கு தெரியும். எத்தனையோ கும்பராசி என்பர்கள், உயர்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் நிறுவனங்களை எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் மிகுந்த ஒரு உயர்ந்த பதவிகளிலே, அரசியலில், ஆன்மீகத்தில் உயர்ந்த பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் விவசாயத்திலலாம் கொடிகட்டி பறக்கக்கூடியவங்க, இப்படி எத்தனையோ கும்பராசி அன்பர்கள் உலகம் முழுவதும் எத்தனையோ கும்பராசி அன்பர்கள் நம்மிடத்திலே அன்னை வாராகி இடத்திலே வந்து பலனடைந்திருக்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது கும்பராசி என்பர்களை இந்த 2025 உங்களுக்கு சந்தோஷமான வருடமாக அமையப்போகுது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சார். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுது சார். எதெல்லாம் உங்களுக்கு துன்பமாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதோ அந்த கஷ்டங்கள் விலகும். காரணம் என்ன? ஃபுல்லாகவே அந்த ஜென்மசனி அது பாத சனிக்கு போயிடுது. சனி பகவான் உங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாரு சார். பிரச்சனையே வெளியில் போயிடுது. சந்தோஷம். அதோடு மட்டும் இல்லைங்க, 5ஆம் பாவத்தில் 9 5 9 குரு பகவான் சிறப்பு. ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் குரு சிறப்பான இடத்துல இருக்கணும் சார். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வழிகாட்டணுங்க. இப்போ எனக்கு நானே படிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. நமக்கு குருநாதர் இருக்கிற பராசரர் இருக்கிறாரு, அல்லது பிருகநந்தி நாடி இருக்குது, அகஸ்தியர் இருக்கிறாரு, சுகர மகரிஷி இருக்கிறாருன்னு ஒரு குருநாதர் வேணும். அப்போ அதை போல் கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல உங்களுக்கு ஒரு நல்ல குரு அமைய போறாருன்னு அர்த்தம். நான் போகாத கோவில் இல்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, ஆனாலும் எனக்கு நல்லது நடக்கலை. அப்போ இன்னும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு சரியான குரு அமையலைன்னு அர்த்தம். ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே, இதோ இந்த 2025 நல்ல குரு உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு நல்ல குரு அமைய போறாரு சார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு அமைந்து, அந்த குரு உங்கள் ராசிக்கு எதெல்லாம் பார்க்குறாருங்க? 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, 9வது வீட்டை பார்க்குறாரு, பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. கும்பராசி அன்பர்களே, இந்த 2025 நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ, நான் சொன்னேன் இல்லையா, நிறைய மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னேன் இல்லையா, எதையெல்லாம் இழந்தீர்களோ. நான் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருந்தேன், மிஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு 10,000 ரூபா வச்சுருந்தேன் சாமி, காணாமல் போயிடுச்சு. ஒரு நகை காணாமல் போயிடுச்சு, ஒரு வளையல் காணாமல் போயிடுச்சு. வீட்டில் தான் சாமி இருந்தது. எத்தனையோ நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம், எத்தனையோ பொருளை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். அதுபோல் எதையெல்லாம் இழந்தீர்களோ, இழந்த பொருட்களை, அது உயிராக இருக்கலாம், உயிரை தவிர மற்ற எல்லாமே நீங்கள் ரெக்கவரி பண்ணக்கூடிய வருடமாக, திரும்ப பெறக்கூடிய வருடமாக அமைகிறது எனதருமை கும்பராசி என்பர்களே. கவலை வேண்டாம். அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு ஆள் மாடா உழைக்கிறோம் சாமி, மாடா உழைக்கிறோம். காத்தாலேருந்து ராத்திரி வரலும் 10 வேலை செய்கிறோம்.
இதில் ஒரு 100 ரூபா கிடைக்கும், அதில் ஒரு 50 ரூபா கிடைக்கும், இதில் ஒரு 10 ரூபா கிடைக்கும். இதெல்லாம் ஒன்று சேர்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா கிடைச்சதுன்னா குடும்பத்தை காப்பாற்றலாமே, மாடாக உழைக்கிறோம். ஆனால் அதை பசங்க புரிஞ்சிக்க மாட்டேங்குது, வீட்டில் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அல்லது தொழில் சரி, இவ்வளோ உழைப்பு இருந்துமே கூட முன்னுக்கு வர முடியல. இந்த மாதிரி எல்லாம் குறைபடக்கூடிய ஏதேனும் காரிய தடைகள் உள்ளதா? இவ்வளோ கஷ்டப்படுறமே, ஏன் முன்னுக்கு வர முடியல? இப்போ எது தடையாக இருக்குது? அந்த கிரகமும் அந்த கால நேரமும் உங்களை வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு இந்த 2025 கை கொடுக்கின்றது. கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. கால நேரம் சிறப்பாக இருக்குது. அஞ்சல குரு அது 9வது வீட்டை பார்க்குறாரு. அதோடு மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் 11வது வீடு எதுங்க? தனுசு ராசி. அப்போ மிதுனத்தில் உட்காந்து குரு லாபத்தை பார்க்க போகிறாரு. அதோடு மட்டுமல்ல, உங்கள் ராசிலேருந்து சனி பகவான் 2ல் போய் உட்காந்துட்டாருன்னா அந்த சனி பாத சனியாக மாறுகிறோம். அதே போல் அதே சனி உங்களுக்கு தனாதிபதியாக மாறிடுவார். குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மையை செய்வார். குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு நல்ல வருமானத்தை கொடுப்பாரு. தனயோகம் பணயோகம் வந்து சேரும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. சரி, தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க, பணங்காசு வரும்னு சொல்லிட்டீங்க, அதிர்ஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டீங்க, நிம்மதி பெருகும்னு சொல்லிட்டீங்க, சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டீங்க. சாமி, வேலை உத்தியோகம் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் எனதருமை கும்பராசி அன்பர்களே, வேலையில் நிறைய மாற்றங்கள் நிகழும். ஜாப் சேஞ்சஸ், இடமாற்றங்கள் நிகழப்போகுது. ஆனால் வேலை மாற்றங்கள் மாறுவதற்கு முன்பாக ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து, சாமி எனக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த பாத சனி எனக்கு எப்படி இருக்கும், நான் இப்போ கம்பெனி மாறலாமா, இங்கேயே ஸ்டடியாக நிற்கலாமா, வெளியில் போனால் அங்கே எனக்கு ஃப்யூச்சர் இருக்குமா, அந்த வேலையில் நான் எத்தனை வருஷம் இருக்க முடியும், இதெல்லாம் ஒரு அட்வைஸ் கேட்டு அதுக்கு தான் குரு வேணும்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. அப்போ கும்பராசி அன்பர்களே, வேலையில் இடமாற்றங்கள் உண்டு. நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு ப்ரமோஷன்ஸ், ஜாபில் ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு எனதருமை கும்பராசி அன்பர்களே. அதே போலத்தான் உடல்நிலை, ஆரோக்கியம், குடும்பம். குடும்பத்தை பொறுத்தவரையிலே குடும்பத்தில் மங்கள விசேஷங்கள் நடைபெறும். திருமண யோகம், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம். சார், இன்னும் 40 வயசு 42 வயசில் பொம்பளை பசங்க கல்யாணம் ஆகாமல் இருக்குது, கண்டிஷன் போட்டுருக்கு. அப்போ அல்லது 2வது திருமணங்கள், வயோதிக திருமணங்கள். அன்றைக்கெல்லாம் 59 வயசு 60 வயசில் ஒரு அம்மா வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க, நான் அவரோட இருக்க மாட்டேன் சார் அப்படின்னு. அப்போது காலம் நேரம் எங்கேயோ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும் அல்லது மங்கள விசேஷங்கள் நடைபெறும் எனதருமை கும்பராசி நேயர்களே. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம், எல்லா சௌபாக்கியங்களும் இருக்குது. அப்பா அம்மாங்கிற போஸ்டிங் எனக்கு வேணும் சாமி, பேரண்ட்டுங்கிற நேம் வேணும். கல்யாணம் ஆகி 6 வருஷமாகுது, 4 வருஷமாகுது, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. நிச்சயமாக கவலை வேண்டாம், 5ல் குரு இருக்கின்றார். சார், 5க்கு அதிபதி பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடியவன் தான் சார் இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியும், அதுவும் குரு நினைச்சாதான் சார் கொடுக்க முடியும். 2வது வீட்டில் குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. சனியும் குருவும் இணைந்து, ராகு வேற எங்கே வர போகிறாங்க, இப்போ கும்பத்துக்கு வர போகிறாரு. நாம் தனித்தனியாக இந்த பதிவுகள் போட போகிறோம். அப்போ நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி நேயர்களே. அதே போலத்தான் மனக்கசப்புகள், மன பயம், மனசில் ஒரு பயமாக இருக்குது சாமி, பெரிய டிப்ரெஷனாக இருக்குது. நல்லா இருந்தார் சாமி எங்கள் வீட்டுக்கு, எப்படி தான் எல்லாத்துக்கும் பயப்படுறாரு, குழந்தை எல்லாத்துக்கும் பயப்படுது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், மாணவ செல்வங்களாக இருக்கலாம், வயோதிகர்கள் மிடில் ஏஜாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம். டிப்ரெஷன் இருக்கா, பயம் இருக்கா, அல்லது வேறு எதுவும் எதிரிகளுடைய தொந்தரவா, செய்வினை கோளாறுகளா, மாந்திரிக தோஷமா, அந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அன்னை வாராகி இருக்கின்றாள். அப்போ அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், இடப்பிரச்சனைகள், அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, எதிர்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வேணும்னே உங்களை வந்து ஒரு
அப்யூஸ் பண்ணுறதோ அல்லது ஏதேனும் உங்களை வந்து தேவையில்லாமல் வீண்பழி அவமானங்கள் சுமத்துவது, பழி போடுவது, கலகம் செய்வது, இதெல்லாம் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும், வெற்றி நிச்சயம், வெற்றி அதிகரிக்கும். அப்போ ஏறக்குறைய கும்பராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு 90% நன்மையை செய்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. ஸோ எல்லாமே கரெக்டாக சொன்னீங்க சாமி, பட்டு எனக்கு நீங்கள் இதை சொல்லலையே, என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னு நினச்சேன், இதை கேட்பீங்கன்னு நினச்சேன், அதை சொல்லலையே, எனக்கு இது பொருந்துமா, எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.